சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் நடக்கக்கூடிய ஒன் ஆன் ஒன் ரவுண்ட்ல சுஷாந்திகா, பவித்ரா அப்புறம் இனியா இவங்க 3 பேருக்கு இடையில ஒரு கடும் போட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சொல்லப்போனா சுஷாந்திகா அருண் கூட சேர்ந்து பேரிங் பண்றாங்க. ஒன் ஆன் ஒன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இனியா ஹரிஷ் கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் பவித்ரா யார் கூட ஒன் ஆன் ஒன் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகல. கண்டிப்பா சுஷாந்திகாவோட பெர்ஃபார்மன்ஸ் கடந்த வாரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஒன் ஆன் ஒன் ரவுண்ட்லயும் இருக்கு. ஜட்ஜஸ் அருண் அப்புறம் சுஷாந்திகா 2 பேருமே பயங்கரமா அப்ளாஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய டிசிஷன் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. கிரீன் சிக்னல் விழக்கூடிய நபர் செமிஃபைனல் நோக்கி முன்னேறி போவாங்க. ரெட் சிக்னல் வாங்கக்கூடியவங்க வெளியேற வர்றது தான் வழக்கமா இருக்கும். இன்னொரு பக்கம் இனியாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது கடந்த வாரங்களை விட இந்த வாரம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஹலோ மிஸ்ஸை எதிர்கட்சி அப்படிங்கிற பாடலை பாடும்போது ஜட்ஜஸ் வந்து அப்ளாஸ் கொடுக்குறாங்க. ஆனா ஆப்ரண்ட்ல பாடக்கூடிய ஹரிஷ் முன்பணியா அப்படிங்கிற பாடலை பாடி இனியாவோட பெர்ஃபார்மன்ஸை விட பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அப்ளாஸ் வாங்கிட்டாரு. மொத்தத்துல சுஷாந்திகா, அருண், இனியா, ஹரிஷ் இந்த 2 பேரிங்ல ஒன் ஆன் ஒன் பெர்ஃபார்மன்ஸ்ல ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் இதுல சுஷாந்திகாவும் 2வது பேரிங்ல ஹரிஷ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்குது. ஆனா கடைசி வரைக்கும் இவங்க தான் வந்து ரெட் சிக்னல் வாங்க போறாங்க, இவங்க தான் கிரீன் சிக்னல் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மே பண்ண முடியல. அதே மாதிரி பவித்ரா பவித்ரா கூட யார் வந்து ஒன் ஆன் ஒன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பவித்ராவோட பெர்ஃபார்மன்ஸையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெஸ்ட்டை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. கண்டிப்பா ப்ரோமோ ரிலீஸ் ஆனாதான் பவித்ரா கூட அந்த ஒன் ஆன் ஒன் ஃபேஸ் பண்ண போய் நபர் யார் அப்படிங்கிறது தெரிய வரும். கண்டிப்பா பவித்ரா, சுஷாந்திகா அப்புறம் இனியா இவங்க 3 பேருமே கிரீன் சிக்னல் வாங்கி அடுத்த இடத்துக்கு மூவ் ஆவாங்களா, இல்ல சுஷாந்திகா அப்புறம் பவித்ரா இவங்க 2 பேருக்கும் அவங்க ஆப்ரண்ட்ல பாடக்கூடியவங்களோட இவங்க கம்மியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரெட் சிக்னல் கிடைக்குமா? இனியா, ஹரிஷ் கிட்ட ஜட்ஜஸ் வந்து கொஞ்சம் டிசைட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறாங்க. அப்படி பார்த்தா கூட இனியாவுக்கு கிரீன் சிக்னல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. எது எப்படியோ நம்ம எதையுமே கெஸ் பண்ண முடியாது. ஒன் ஆன் ஒன் பெர்ஃபார்மன்ஸ்ல இனியா அப்புறம் ஹரிஷ் இவங்க 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதை பொறுத்தும், அதே மாதிரி பவித்ரா கூட யார் வந்து பேரிங் பண்ண போறாங்க, ஒன் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பவித்ரா நீடிக்க போறாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப இருக்கக்கூடிய போட்டியாளர்கள்ல எந்த ஒரு போட்டியாளர்கள் ஒன் ஆன் ஒன் ஃபேஸ் பண்ணும்போது இதுக்கு தகுதியான நபர் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க கடந்த சில நாட்களாவே பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிக்கிறத பத்தி பல தகவல் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சொல்ல போனா இவங்க தான் வந்து கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்அஃபிஷியல் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வெளிவந்திருக்கு. அதுல இப்ப ஒரு முக்கியமான நபரோட மனைவி ஒருத்தவங்க பிக் பாஸ் சீசன் 9ல கலந்துக்க போறதா ஒரு நியூஸ் ஒன்று சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. பிக் பாஸ் சீசன் 8ல முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணாலும் முத்துக்குமரன் அளவுக்கு ஒரு பெரிய பேரை சம்பாதிச்சவரு தீபக். சொல்ல போனா இவரோட எலிமினேஷன் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அவரோட பயணம் அதோட முடிஞ்சு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் ஃப்ரீ டாஸ்க்ல உள்ள வந்த தீபக்கோட மனைவி சிவரஞ்சனியும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதனால பிக் பாஸ் சீசன் 9ல தீபக்கோட மனைவி சிவரஞ்சனிய ஒரு ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா இறக்கிறதுக்காக அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்களாம். இது வரைக்கும் அவங்க எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் வெளியிடல. ஒருவேளை அவங்க ஓகே சொன்னாங்கன்னா அவங்க ஒரு கண்டஸ்டன்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.